Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ப்ரொஜெக்ட் பேஜில் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிற ப்ரொஜெக்ட் பேஜில் நம்ம எப்படி CSS அப்ளை பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டை கொண்டு வரதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே பேஜ் கண்டெய்னர் என்று சொல்கிற இவரை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ கீழே வந்து ஸோ நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ எந்த இஷ்யூவுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் டைப்பிங்கில் மிஸ்டேக் விட்டுட்டு அவுட்புட் வருது இல்லைன்னு செக் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் ஸோ சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக அந்த டிசைன்ஸ் அப்ளை ஆகாது. ஸோ அதால் தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுறவே சொல்லித்தரோம். ஒன்ஸ் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காமலே நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி உங்களோட டைட்டில் அதோட உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்டா, ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன்ஸ் காலம் கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததும் ப்ரீவியஸாக ஏற்கனவே இருந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆக போகுதோ, பட் அதுக்குரிய ரீசன்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ கேப்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு கண்டென்ட்டுக்கும் இடையிலே 50 பிக்சல்ஸ் இருக்கணும் என்று கொடுக்க. அடுத்தது மார்ஜின் லெஃப்ட் ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் ஆட் பண்ணிட்டேன். இதோட இதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், பேஜ் டைட்டில் கலர் ஒயிட், ஒயிட் என்று கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் கொடுத்ததும் உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேஜ்டு அந்த ப்ராஜெக்டரை கண்டெய்னர் ப்ராஜெக்ட் கண்டெய்னர் இவரையும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாற்றி விடுறோம். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாற்றின உடனேயே நம்மளோட கண்டென்ட் எல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களோட கண்டென்ட் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவையான மாதிரியான திங்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். கேப் வந்துக்கிட்டு இவங்களுக்கு இடையில் ஒரு 50 பிக்சல்ஸ் இருந்தால் போதும் இது கொடுக்க. அதோட வேறு ஃப்ளெக்ஸ் ரேப் பண்ணுறது ரேப் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் காணாமல் இருக்கிற டைமில் அவர் என்ன செய்வார், நியூ லைனுக்கு கீழே போயிடுவார். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்து விடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒருண்டா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம கொடுக்க வந்துட்டு ப்ராஜெக்ட் ஐட்டம் கண்டெய்னர். ப்ராஜெக்ட் ஐட்டம் கண்டெய்னர்னு சொல்கிறது இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஐட்டம் கண்டெய்னர்னு சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அவருக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுக்கணும் வந்துட்டு கர்சர் பாயிண்டர். அடுத்தது இமேஜில் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணுங்கிறதையும் கொடுக்க வந்துட்டு imgல 90% இருக்கணும் என்று கொடுத்துறேன். அடுத்தது h3 டேக்ஸ் தானே நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தா h3 டேக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குரிய ஸ்டைல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். கலர் ஒயிட், மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு 50 பிக்சல். அடுத்தது டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ். அடுத்தது மேக்ஸிமம் விட்த் வந்துக்கிட்டு 300 பிக்சல் சொல்லி கொடுத்துடும். ஸோ கொடுத்ததும் நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். தென் ஃபைன். ஓகே,
ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா பேராகிராஃப்ஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். பேராகிராஃபில் கலர் ஒயிட், மார்ஜின் டாப் 10 பிக்சல், அதே மாதிரி மேக்ஸிமம் விட்த் வந்துக்கிட்டு 350 பிக்சல். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இவங்க வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆகியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம அதோடையும் சில திங்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸ்பேனுக்குள்ளே இருக்கிறாக்கள் கலர் நம்ம ஏற்கனவே கொடுத்த க்ரீன் கலரில் கூட கொடுத்துக்கலாம். 2AD882 இந்த கொடுக்க. அதோட மார்ஜின் டாப் 10 பிக்சல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு என்ன செஞ்சுட்டு ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஹோவர் பண்ணும்போது, அதாவது நம்மட இந்த ஓவரால் இதையும் ஹோவர் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஸ்டைல்ஸ் வேணுமென்னு சொல்லி நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட எல்லா விதமான செட்டப்பையும் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வந்துட்டு. ஸோ என்ன ஒன்று மிஸ்ஸிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ் ஒர்க் பண்ணுதா இல்லையாங்கிறது மட்டும் தான் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்பான்சிவ் பர்ஃபெக்டாகவே வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் பேஜில் இருந்து மாற்றி போடுறதால ஓகேங்களா? ஸோ என்ன கீழே ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்குள்ளே போயிட்டு ஓகே. ஸோ பார்டர் ஒன்று கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே மிஸ்டேக் விட்டுருக்கோம்னு சொல்லி தெரியும். border 1 pixel solid white. Yep. ஸோ நம்ம இங்கே மார்ஜின் டாப் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ மார்ஜின் டாப்புக்கு பதிலாக பேடிங் டாப் கொடுக்கலாம். ஸோ இந்த ஒயிட்டை கொண்டு போய் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேறு கலர் ஒன்று கொடுப்போம், ரெட். எஸ். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், இங்கே நம்ம இங்கே 100 கொடுத்துருக்கோம். இப்போ பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த அங்கே 100 கொடுத்தது தான் இதாக போயிட்டு என்னென்னா மேலே இருக்கிற இந்த டாப் ஸ்பேஸை கீழே என்ன செய்யுது, அந்த கண்டென்ட் வந்துட்டு எடுத்துக்குது. ஸோ இந்த ரெட் லைன் நம்ம கொடுத்தது இங்கே கொடுத்துருந்தது. ஸோ அந்த ரெட் லைனை தூக்கி விடுவோம். மார்ஜின் டாப். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ பாருங்கள், ஸோ அபவ் பேஜுக்கு போயாச்சு. ஸோ அதே மாதிரி கண்டென்ட் பேஜுக்கு வந்ததும் 1 by 1 நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை இதே மாதிரி செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.